போடணும்னு தோணுது. ஆனா அதுக்கு நிறைய எதிர்ப்பு வருது. அதனாலதான் அந்த லைவ் வந்து நான் நிறைய விஷயங்களை வந்து கட் பண்ணிட்டேன். நிறைய பேர் நான் அந்த பழைய மாதிரி பேசுறத பார்த்துதான் நிறைய வியூஸ் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சாங்க. 1 லட்சம் வியூஸ் எல்லாம் எனக்கு வந்தாங்க நான் பேசுறத பார்த்துட்டு. ஆனா என்ன இங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஒருத்த மேல முன்னேறாங்கன்னா அதை உடனே கை தூக்கி விட 10 பேர் 2 பேர் வந்தா கூட சந்தோஷம். ஆனா இறக்கி விடுறதுக்குன்னா 100 பேருக்கு மேல வருவாங்க. சரியா? அப்படித்தானே? உண்மைதானே? யாராவது நம்ம ஊர்ல ஒருத்த சாதிச்சு மேல போறான்னா அவனை வாழ்த்தி யாருமே சொல்ல மாட்டாங்க. தாழ்த்தி தான் சொல்லுவாங்க, குறை சொல்லுவாங்க, மட்டம் படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. எல்லாம் ஒருத்தரை சாவுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுதான் நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க. ஃபாரின்லாம் யாரையாவது பத்தி கவலைப்படுறாங்களா? அவங்க உண்டு அவங்க வேலை போறதுனாலதான் அந்த நாடெல்லாம் வந்து மேல மேல போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு தான் முதுகுல இருக்க அழுக்க விட அடுத்தவங்க முதுகுல இருக்க அழுக்கதான் பாக்குறாங்க. அதனாலதான் அவனும் அப்படியே இருக்காங்க. ஆமா, உண்மைதான் அண்ணா, உண்மைதான். கருவாச்சி ஃபேவரட் சீரியல். என்னோட ஃபேவரட் சீரியல் வந்து சொல்லலாமா எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் நான் சொல்கிறேன். மெயின் ரொம்ப வந்து விரும்பி பார்க்குறது வந்து விஜய் டிவியில் 8:30 மணிக்கு ஒரு குடும்ப சீரியல் ஓடுது பார்த்தீங்களா? அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு ஆண்கள் இருக்கிற இடத்துல பெண்கள் வந்து எப்படி வாழணுங்கிறத அந்த சீரியலில் சொல்கிறாங்க. உண்மையிலேயே எனக்கு அந்த கண்டென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெண்கள் வந்து அந்த காலத்துலலாம் யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க. கதவுக்கு பின்னாடி நின்று தான் பேசுன காலம் போக. ஆமா, திருமதி செல்வம் வந்து அது சின்ன வயசுல உள்ளதுங்க. நான் சொல்றது இப்போ உள்ள சீரியல் விஜய் டிவில 8:30 மணிக்கு ஒரு சீரியல் வருது. பேர் கூட மறந்துச்சு, எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நைட்டு கேடி வீரா, ஏன்டா அப்படி பண்ற நீ? பியூட்டிஃபுல் வீடியோ, சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அண்ணா வந்து விட்டேன். நான் தான் அண்ணா வந்துட்டீங்களா அண்ணான்னு சொல்லிட்டேனே. அப்புறம் என்ன, எப்படித்தான் பேச தெரியும் உங்களுக்கு? இப்படியெல்லாம் பேச தெரியுமா? எப்படியெல்லாம் பேச தெரியுமா? நான் பேச தெரியாது எனக்கு. ஜீ தமிழ் பக்கம்லாம் நான் போக மாட்டேன்ப்பா. சன் டிவி, விஜய் டிவி மட்டும்தான். அதுக்கப்புறம் பாட்டு எப்பயாவது பாட்டு பார்ப்பேன். அதுக்கு இப்போ யூடியூப்புக்கு முன்னாடி வராதுக்கு முன்னாடிலாம் நான் எந்த பாட்டுமே கேட்க மாட்டேன். யூடியூப் வந்ததுக்கப்புறம் ரீல்ஸ் எடுக்கிறதுனால எல்லா பாட்டையும் பார்த்துட்டு வந்திருக்கேன். இல்லைன்னா சுட்டி டிவி பார்ப்பேன். விரும்பி வந்து சுட்டி டிவி அதிகமாக. சுட்டி டிவி வந்து ரொம்ப பிடிக்கும். எல்லா ப்ரோக்ராமே நான் கண்டிப்பாக